இன்றைக்கி வந்து திணை அரிசியில் பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனதுமே நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு திணை எடுத்துருக்கேன். அதை நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் 1 நிமிஷம் கைவிடாமல் கிண்டி விட்டேன். ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்ல ஸ்மெல்லோட இப்போ இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுத்து இது தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் எந்த கப்பில் இதை மெஷர் பண்ணி எடுத்திருக்கேனோ அதில் வந்து ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் இது வேகட்டும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கு. நான் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் அப்போ வேகாமல் இருந்தது, அதனால தண்ணி ஊற்றி மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இப்போ வெந்துடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்து நம்ம இதில் வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அதே பாத்திரத்துலேயே நான் 1 பங்கு அரிசி திணை அரிசி எடுத்திருக்கேன். 1.25 பங்கு வந்து வெல்லம், பொடித்த வெல்லம், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க திணையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த திணை வேக வச்சுருக்க திணையை இதில் சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காயை இதில் சேர்த்துலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கோம், இதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன், பசும் பால். இதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா ஈஸியாக தெரிஞ்சு போயிடும் பால் வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால, பால் ஆட் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ எனக்கு இந்த திக்னஸ் போதும்னு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் தின்னாக வேணும், இவ்வளோ திக்காக வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரியையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான திணை அரிசி பாயசம் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் சில்லுன்னும் சர்வ் பண்ணலாம்.